நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உட்காருங்க, ஆரம்பிங்க. மகாராணி சின்னதேவி, இது என்ன சத்தம்? அதுவா, அது அரண்மனைக்கு மேல உட்கார்ந்துட்டு இருக்க பறவைகளோட சத்தம். உங்க இனிமையான குரலை கேட்டு உற்சாகமாகி இங்க இருந்து ஓடிடுச்சு. அப்படியா? மகாராணி, நீங்க இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மகாராஜா, நீங்களா? நான் மகாராணி சின்னாதேவிக்கு சாஸ்திரிய சங்கீதத்துக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருந்தேன். நாளைக்கு நான் விஜயநகரத்தோட சிறந்த சங்கீத வித்வான தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? மகாராணி திருமலம்பா, இது உங்ககிட்ட சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா விஜயநகர ராஜ்யத்தோட சிறந்த சங்கீத வித்வான தேர்ந்தெடுத்தாச்சு. நாளைக்கு காலையில அரசவையில அந்த மிக சிறந்த சங்கீத வித்வான நாங்க அறிமுகப்படுத்த போறோம். என்ன? கலைக்குழு விஜயநகரத்தோட சிறந்த சங்கீத வித்வான தேர்ந்தெடுத்துட்டாங்களா? ஆனா என்கிட்ட அனுமதி வாங்கவே இல்ல. அமைதியா இருங்க, நீங்க கோவப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அது அவரை தேர்ந்தெடுத்ததே நான் தானே. நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன் தெரியுமா? இந்த மிக சிறந்த சங்கீத வித்வான உங்க கையால தான் பெருமைப்படுத்த போறேன். சரிங்க மகாராஜா, அப்ப சரி. நல்லது. மகாராஜா, என் இனிய குரலை கேளுங்க. நாளை காலையில உங்களை வந்து சந்திக்கிறேன். உன்னை தேடி வந்தேனே தத்து, உன்னை காதலிக்க வந்தேனே தத்து, உன்னை சம்மதிக்க வைக்க போறேனே தத்து. என்ன இது உள்ள மிருதங்க சத்தம்? ஒருவேளை சௌதாமினி, சௌதாமினி, கதவை தர. யாரோ கதவை தட்டுறாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. சௌதாமினி, நீங்க என்ன பண்றீங்க ராஜகுரு? ராஜகுருவா? சௌதாமினி, நான் தத்து. ராஜகுரு அவர்களே. தத்து அன்பே, சொல்ல. தத்து தத்து, உன்னோட குரலுக்கு என்ன ஆச்சு சௌதாமினி? ஒன்னும் ஆகல.
என்ன விட்டுருங்க, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்னோட வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன், வழி தவறி வந்துட்டேன் ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. குருவே குருவே, இவரு சித்தசேன், என்னோட அண்ணா. இவரை பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. அவன் என்ன வேணும் உனக்கு? அண்ணன், நான் இவளோட அண்ணன் சித்துசேன். வணக்கம் குரு தத்தாச்சாரியார் அவர்களே. குருவே மனுஷரேதான். குருவே, நீங்க இந்த ராத்திரியில இங்கேயே வந்திருக்கீங்க? உனக்கு தெரியாதா? உன்னை சந்திக்கத்தான். இந்த பக்கமா போய்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு போலான்னு. எப்படி இருக்கீங்க சௌதாமினி தேவி? நல்லா இருக்கேன். குருவே, என்னோட மனசுல ஒரு சந்தேகம் ஏற்படுது. எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு போறதுக்காக வந்தீங்களா இல்ல வேற ஏதாவது காரணத்துக்காக வந்தீங்களா? வேற என்ன காரணம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க அது உங்களுக்கு தானே தெரியும். இத பாருங்க, நான் உங்களை இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் தான் முதல்ல சொன்னேனே குருவே, நான் இவளோட அண்ணன் சௌதாமினி தேவியோடைய அண்ணன் சித்துசேன் குருவே. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த விஜயநகரத்தோட ராஜகுரு நான். எங்க வேணாலும் எப்ப வேணாலும் போறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. நான் நினைச்சா எந்த நேரத்திலையும் எந்த இடத்துக்கும் போவேன், புரியுதா? அதே மாதிரி நானும். நான் இப்ப என் வீட்டுக்கு போறேன். நாளைக்கு அவைக்கு வரக்கூடிய சிறந்த சங்கீத வித்வான்கள்ல சிறந்தவர் யார் அப்படிங்கறத தேர்ந்தெடுக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு. கடவுளே, இந்நேரம் நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய கலைக்குழுவில் இருந்திருக்கணும். போச்சே போச்சே போச்சே. அந்த கலைக்குழுவில் நான் இல்லாம அவங்க சரியான முடிவை எடுத்தாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலையே. அட கடவுளே. தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கீத வித்வான்கள்ல சிறந்த வித்வான் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணுமா? ஆமா, சிறந்த சங்கீத வித்வான தையா. குருவே, சிறந்த சங்கீத வித்வான் இப்போ உங்க கண்ணு முன்னாடி தான் இருக்காரு. எங்க? ஆஹா, எங்க? இங்க. சித்தசேன், என்னோட அண்ணன். இவரை விட சிறந்த சங்கீத வித்வான் விஜயநகரத்துல மட்டும் இல்ல, இந்த முழு உலகத்திலேயே உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. அவ சொல்றது சரிதான். இவரு மிருதங்கம் அடிக்கிற முறையில எந்த அளவுக்கு பயிற்சி எடுத்திருக்காருன்னா, இந்த கலையும் கலையை செய்யற கலைஞனும் ஆத்மா உடம்பு மாதிரி ஆயிட்டாங்க. கண்டிப்பா சௌதாமினி, கண்டிப்பா. குருவே, உங்ககிட்ட நான் வேண்டி கேட்டுக்கிறேன், சிறந்த சங்கீத வித்வான் பட்டத்தை என்னோட அண்ணனுக்கே நீங்க வாங்கி கொடுத்துருங்க. ஏன்னா அதுக்கு தகுதியானவர் இவர்தான். சௌதாமினி தேவி, நான் மட்டும் எப்படி இதை தனியா செய்யறது? மகாராஜா இதுக்குன்னு கலை குழுவே நியமிச்சிருக்காரு. அந்த குழுவுல நிறைய பேர் இருக்காங்களே. அது மட்டும் இல்ல, இதுக்குள்ள அந்த குழுவை சேர்ந்தவங்க சிறந்த சங்கீத வித்வானை தேர்ந்தெடுத்திருப்பாங்களே. இல்ல, நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஒருவேளை நீங்க என் அண்ணனுக்கு பட்டத்தை வாங்கி கொடுக்கலனா நான் அப்புறம் உங்ககிட்ட எப்பவுமே பேச மாட்டேன். இத பாரு, எப்பவும் நான் உங்களை சந்திக்கவும் மாட்டேன். அட கடவுளை, ஏன் தான் இங்க வந்தனோ? ஒண்ணு செய்யலாம், ஒரு வழி.
நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே செய்யுங்க. நிச்சயமா குருவே. அட வா, இன்னும் நீ எவ்வளவு பால் தான் குடிப்ப உங்க அம்மா கிட்ட இருந்து? வான்னு சொல்றல. ஐயா, அந்த குழந்தைய அம்மா கிட்ட இருந்து பிரிக்காதீங்க. அம்மாவை தான் குழந்தை மேல மனசார அன்பை கொட்ட விடுங்க. அப்பதான் சாயங்காலம் நல்ல இனிப்பான பால் கொடுக்கும். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க சொன்னது கண்டிப்பா சரியா தான் இருக்கும். நீ போடா செல்லம். கேள்விப்பட்டியா? மிருதங்கத்தை தொடாமலே வாசிக்கிறானாமா. அவனோட மிருதங்க சத்தத்தை கேட்டு ஊனமுற்றவர்கள் கூட எழுந்து ஆடுவாங்களாம் பாரு. புதுசா விஜயநகரத்துக்கு வந்திருக்கிறவன் மாயாஜலக்காரனா தான் இருப்பான். ஆமாங்கா, நீங்க சரியாதான் சொல்றீங்க. கோத்வால் மந்திரியாரே, நகரத்துல எந்த பிரச்சனையும் இல்லல்ல? ஒரு பிரச்சனையும் இல்ல மந்திரியாரே. அங்க பாருங்க குருஜி. வணக்கம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. வணக்கம். மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர். பண்டிதர் ராமகிருஷ்ணா, மகாராஜா, நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். நீங்க என்னோட மீசைய பத்திரமா காப்பாத்திட்டீங்க. மகாராஜா, உண்மையை சொல்லணும்னா நான் என்னோட குடுமையை தான் காப்பாத்திக்கிட்டேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர் உடனே இல்லாம எப்படி இருப்பாருன்னு யோசிச்சா நல்லா இல்ல. எப்படி இருப்பாரோ? இன்னைக்கான வழக்க ஆரம்பிக்கலாம். இது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது கலைக்குழு மூலமா இன்னைக்கு அரசவையில விஜயநகர ராஜ்யத்தோட சிறந்த சங்கீத வித்வான இப்ப நாம அறிமுகப்படுத்த போறோம். உங்க எல்லாருக்கும் நான் இன்னொரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். என்னோட சின்ன மகாராணி திருமலம்பா அவங்களோட கைகளால அந்த வித்வான, அதாவது மகா சங்கீத வித்வான கௌரவப்படுத்தணும்னு ஆசைப்படுறாங்க. மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா, மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா, மகாராணி சின்னாதேவி, மகாராணி திருமலம்பா. மந்திரியாரே, மகாராஜா, இறுதி சுற்றுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கீத வித்வான்களை முழு மரியாதையோட இங்க அழைச்சிட்டு வாங்க. கட்டளைப்படியே மகாராஜா. வணக்கம் மகாராஜா. வணக்கம். வணக்கம் மகாராணியாரே. வணக்கம். வணக்கம் குருவே. வாழ்த்துக்கள். உங்க எல்லாரையும் நான் இந்த அரசவைக்கு வரவேற்கிறேன். மகாராஜா, சொல்லுங்க குருவே, என்ன விஷயம்? இந்த சிறந்த சந்தர்ப்பத்தை இன்னும் சிறப்பாக்குறதுக்கு சில விசேஷ ஏற்பாடுகளை செஞ்சிருக்கேன். அதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தா நான் அது என்னன்னு சொல்றேன். நிச்சயமா குருவே, சொல்லுங்க. நன்றி மகாராஜா. மகாராஜா, இன்னைக்கு இந்த அரசவையில ராஜநர்த்தகி சௌதாமினி தேவியோட நாட்டியத்திற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதாவது ராஜநர்த்தகி சௌதாமினி தேவியோட நாட்டியத்தின் மூலமா இந்த அவையில இன்னைக்கு நிறைஞ்ச அவையில இருக்கிற அத்தனை பேரையும் அவங்க
மகிழ்விப்பாங்கன்னு. நிச்சயமா எனக்கும் இதுல சம்மதம் தான். நன்றி மகாராஜா. நீங்க எல்லாரும் உங்க இடத்துல வந்து உட்காருங்க. வாங்க. வணக்கம் மகாராஜா. வணக்கம் சௌதாமினி தேவி. வணக்கம் பெரிய மகாராணி அவர்களே. வணக்கம். வணக்கம் சின்ன மகாராணி அவர்களே. வணக்கம். மகாராஜா, என்னோட கலையை உங்க எல்லார் முன்னாடியும் காட்டுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. தாராளமா, உங்களுக்கு நிச்சயம் அனுமதி உண்டு. நன்றி மகாராஜா. சௌதாமினி தேவி, நீங்க இப்போ யாருக்காக பேய் வந்துருச்சு மணி. குருஜி பேய் குருஜி பேய் வந்துருச்சு குருஜி, ஏதாவது பண்ணுங்க. குருஜி இப்படி சொன்னாரு. எப்படியா? ஆமா இப்படிதான். பிரமாதம் பிரமாதம், அருமை அருமையா இருந்துச்சு. ஆஹா, அருமையா ஆடுறாங்களே. எல்லாம் கடவுளோட அருள் தான். அம்மா, நீங்க யாரு? உங்க பேர் என்ன? மகாராஜா, என்னோட பெயர் சித்து சேன். நான் ராஜ நர்த்தகி சௌதாமினி தேவியோட அண்ணன் மகாராஜா. அற்புதம் சித்துசேன் அவர்களே, நீங்க பிரமாதமா வாசிச்சீங்க. நீங்க கையால மட்டும் இல்ல, வேற எதாலையும் மிருதங்கத்தை தொடாம இசைய வர வச்சிருக்கீங்க. இதுவரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு மாயாஜாலத்தை நான் கேட்டதும் இல்ல, எங்கேயும் பார்த்ததும் இல்ல. ரொம்ப நன்றி மகாராஜா, ரொம்ப நன்றி. இசையில அதிக சக்தி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். சங்கீதத்தின் மூலமா மழைய பொழிய வைக்கலாம், அதால தீபத்தை கூட பத்த வைக்க முடியும். ஆனா இன்னைக்கு சங்கீதத்தோட சக்தி எப்படி இருக்குங்கிறத நேரடியாவே பார்த்துட்டேன். உங்க கலை ரொம்ப பிரமாதமா இருக்கு சித்துசேன் அவர்களே. மகாராஜா, கடவுள் கிருபையால இந்த சித்துசேன் அவர்களும் சரியான நேரத்துக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா மகாராஜா, இத பத்தி யோசிச்சா உங்களுக்கே வியப்பா இருக்கும்.
இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு சங்கீத வித்வானை யாருமே பார்த்ததில்லை. அதுவும் இந்த விஜயநகரத்துல வழங்க இருக்கிற சிறந்த வித்வானுக்குரிய விருதை இவருக்கே வழங்கலான்னு நினைக்கிறேன். ஆமாங்க மகாராஜா, இந்த சித்துசேன் அவர்கள் அவரோட விசித்திரமான கலையினால இங்குள்ள அத்தனை பேரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்காரு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சித்துசேன் அவர்களே இந்த விஜயநகரத்துல வழங்க இருக்கிற சிறந்த வித்வானுக்குரிய சிறப்பு விருதை வாங்க தகுதி உள்ளவர்னு நினைக்கிறேன். குரு சொல்றது சரிதான் மகாராஜா. மத்த எல்லாரோட கலைகளை விட சித்துசேனோட கலை தான் சிறந்தது. மகாராஜா, சொல்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. இந்த போட்டி கிட்டத்தட்ட 1 மாசமா விஜயநகரத்துல நடந்துகிட்டு இருக்கு. பல அனுபவம் வாய்ந்த திறமை வாய்ந்த சங்கீத வித்வான்கள்ல இருந்து இந்த 4 சங்கீத வித்வான்களை நாம தேர்ந்தெடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம கலைக்குழு இவங்கள ஒருத்தர சிறந்த சங்கீத வித்வான் பட்டத்தை கொடுக்கறதுக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த 4 பேரை தள்ளி வச்சுட்டு சித்துசேன் அவர்களுக்கு சிறந்த சங்கீத வித்வான்ற பட்டத்தை கொடுக்கறதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சரியா இருக்காது மகாராஜா. அது மட்டும் இல்லாம சங்கீதத்துக்கும் ஒரு கருவியை தொடாம வாசிக்கிற மாதிரி காட்டுற வித்தைக்கும் வித்தியாசம் இருக்கு மகாராஜா. பண்டிதர் சொல்றது சரிதான் மகாராஜா. ஆமா சரிதான், அவர் சொல்றது முழுக்க முழுக்க சரி. இங்க பாருங்க ஐயா, நீங்க என்ன மட்டும் இல்ல, என்னோட சேர்த்து என் கலையையும் நீங்க அவமதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன போய் இந்த சாதாரண சங்கீத வித்வான்களோட ஒப்பிட்டு பாக்குறீங்களா? என் கலை தெய்வீகமானது, புனிதமானது, அற்புதமானது, தனித்துவமானது, பிரபஞ்சத்திலேயே சிறந்தது. இது ஒண்ணும் வித்த கிடையாது மகாராஜா. எனக்கு புரியுது மகாராஜா, இந்த சபையில இருக்க எல்லாருக்கும் என் மேல சந்தேகம் இருக்கலாம். இப்ப நான் உங்க முன்னாடி நிகழ்த்தின இந்த அதிசயம் என் திறமையால மட்டும் கிடையாது. இதுல நான் ஏதோ ஏமாத்து வேலை செய்யற மாதிரி நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. மகாராஜா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா யார் யார் மனசுல சந்தேகம் ஏற்பட்டிருக்கோ அதை தீர்த்து வைக்கிறதுக்காக எனக்கு அனுமதி தாங்க. அனுமதி கொடுக்கிறேன் சித்துசேன் அவர்களே. நன்றி மகாராஜா. ஈஸ்வரா, என்னை மன்னிச்சிடு. பாருங்க மகாராஜா, மணி, இந்த மிருதங்கத்துக்குள்ள எதுவுமே இல்லையே. இந்த கிழவ மண்ட மாதிரியே. எல்லாரும் பாருங்க, இப்போ நீங்களே ஒரு முடிவெடுங்க. இது என்னுடைய கலையா இல்ல சாதாரணமான ஒரு வித்தையா? சித்துசேன் அவர்களே, மன்னிச்சிடுங்க. ஆனா நான் சொல்ல வந்தது அது கிடையாது. நான் நியாயமா தான் பேசினேன். இந்த 4 சிறந்த வித்வான்களும் அவங்களுடைய சிறந்த சங்கீதத்தால தான் இங்க வந்திருக்காங்க. உங்க கலை தனித்துவமானதுன்றது உண்மைதான். ஆனா இந்த போட்டியில நீங்க கலந்துக்கவே இல்லையே. நீங்க அடுத்த வருஷ போட்டியில நிச்சயமா கலந்துக்கோங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, அதுல நீங்க தான் ஜெயிப்பீங்க. இந்த ராமகிருஷ்ணனை கீழே தள்ளுறதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு. கொஞ்சம் பொறுங்க பண்டித ராமகிருஷ்ணரே, என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு மகான் சங்கீத வித்வான் நம்ம முன்னாடி நிக்கிறாரு, அவரை 1 வருஷம் காத்திருக்க சொல்றீங்க?
இன்னும் ஒரு வருஷம் காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க? அப்படி என்ன அவசியம் இருக்கு? மகாராஜா என்ன பொறுத்த வரைக்கும் இவருடைய கலையை பார்த்ததுக்கு அப்புறம் இருக்கிறவங்களே இவர்தான் சிறந்த சங்கீத வித்வான். இவருடைய கலையை சந்தேகப்படுறதுங்கிறது சரியில்லை. கண்ணு முன்னாடியே நீங்க பாத்தீங்க, நான் பார்த்தேன், இங்க இருக்கிற எல்லாரும் பார்த்தாங்க. விரல்கள் படாமலேயே சித்து சேன் அவர்கள் மிருதங்கத்திலிருந்து எப்படி ஒரு இசையை வெளிப்படுத்தினார்னு. இன்னைக்கு இவரோட இசை என்ன மகிழ்விச்ச அளவுக்கு வேற எந்த இசையும் என்ன மகிழ்விச்சதே இல்ல. மகாராஜா, இன்னைக்கு என்னோட கைகளையும் கால்களையும் நான் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சிருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். கொஞ்சம் விட்டுருந்தா என்ன மறந்து நான் சௌதாமினி தேவியோட சேர்ந்து நடனமே ஆடி இருப்பேன் நினைக்கிறேன். ஆனா நீங்க பண்டித ராமகிருஷ்ணரே இப்படி ஒரு சிறந்த கலையை போய் வித்தேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, ஏன் எப்படி? பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே. ஆமா, அவரேதான் பண்டித ராம கிருஷ்ணா. நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? இந்த உலகத்திலேயே உங்கள மாதிரி ஒரு மிகப்பெரிய புத்திசாலி இல்லவே இல்லையாமே. நீங்க மகாராஜாவோட நண்பர் மட்டும் இல்லாம அவரோட சிறப்பு ஆலோசகருமாமே. அது மட்டும் இல்லாம 8வது சிறப்பு நிபுணர் பதவியிலையும் நீங்க தான் இருக்கீங்க. இதனாலதான் விஜயநகரத்தோட முக்கிய நபராவும் நீங்க இருக்கீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நீங்க என்னோட இந்த அற்புதமான கலைய இங்க இருக்கிற இவங்களோட எல்லாம் ஒப்பிடாதீங்க. இது எனக்கும் அவமானம், என் கலைக்கும் அவமானம். உங்க சொற்களை கொஞ்சம் கவனமா பயன்படுத்துங்க. இவ்வளவு தலைகணும் நல்லதுக்கு இல்ல. புனிதமான மனசுல இருந்து தான் சிறந்த சங்கீதமே உருவாகும், தெரியுமா உங்களுக்கு? நீங்களும் ஒரு கலைஞர் தானே. தயவு செஞ்சு கொஞ்சம் ஒழுங்கா பேச கத்துக்கோங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்கெல்லாம் எனக்கு அறிவுரை சொல்லாதீங்க. ஒருவேளை நீங்க எல்லாம் உங்களை பெரிய சங்கீத வித்வான்கள் நினைக்கிறீங்கன்னா, என்ன மாதிரியே இந்த இசைக்கருவியை தொடாம இத வாசிச்சு காட்டுங்க பார்க்கலாம். காட்டுங்க காட்டுங்க. இவரால செய்ய முடிஞ்சதை உங்களால செய்ய முடியுமா? என்னாச்சு? ஏன் அமைதியாயிட்டீங்க? நிரூபிங்க. என்ன விட நீங்க தான் சிறந்தவங்கன்னு நிரூபிச்சு காட்டுங்க. மகாராஜா, இங்க ஏதாவது இடையூறு ஏற்படுத்தியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நான் விஜயநகரத்தோட அரசவையை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இங்க கலைக்கும் கலைஞர்களுக்கும் நிறைய மரியாதை இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க வந்து பார்த்தா எல்லாமே நேர்மறையா இருக்கு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. உங்க அரசவையோட ரொம்ப முக்கியமான ஒரு நபர் என் மேல சந்தேகப்பட்டு என்ன மட்டும் இல்லாம என் கலையையும் அவமதிக்கிறாரு. ஏன் மகாராஜா? ஏன்? பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, நீங்க என்னோட கலையை வித்தன்னு சொன்னீங்கல்ல? நான் சரியா தானே சொல்றேன்? நீங்க தானே என்னோட கலையை வித்தன்னு சொன்னது? ஒருவேளை உங்களோட பார்வைக்கு என்னோட இந்த தெய்வீகமான கலை, என்னோட கடினமான பயிற்சி, சங்கீதத்தோட சாதனைகளால இல்லாம, சொல்ல போனா என்னோட கலை ஒரு கலையே இல்லைன்னு, அது ஒரு சதி, ஏமாத்து வேலை, பொய், வித்த அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த அரசவையில இருக்கிற எல்லார் முன்னாடியும் அதை நிரூபிச்சு காட்டுங்க. என்ன எதுவுமே பேசாம இருக்கீங்க? உங்களுக்கு என்னாச்சு? ஆமா பண்டித ராமகிருஷ்ணரே, சரியா சொன்னாரு. இத முடிஞ்சா நிரூபிச்சு காட்டுங்க. நானா? ஆமா பண்டித ராமகிருஷ்ணர்னா அது நீங்க தானே. உங்களை தவிர இங்க வேற யாரு? தர்பார்ல வேற யாராவது இருக்காங்களா சொல்லுங்க. அதனால இத நீங்க தான் நிரூபிச்சு காட்டி ஆகணும். இந்த அவையில நீங்க இன்னைக்கு ஒரு குற்றம் சாட்டி இருக்கீங்க பண்டிதரே. என்னன்னு?
சித்துசேன் அவர்களுடைய கலை கலை இல்ல வித்தைன்னு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, 2 நாள், வெறும் 2 நாள்ல இத நீங்க சொன்னபடி நிரூபிச்சு காட்டி ஆகணும். அரசவையில இன்னைக்கு நான் காமிச்ச இந்த கலைய உண்மை கிடையாதுன்னோ அத வித்தனோ நீங்க நிரூபிச்சே ஆகணும். ஒருவேளை இது என்னோட ஏமாத்து வேலைன்னு உங்களால நிரூபிக்க முடியலன்னா நீங்க என் மேல வச்ச இந்த பொய்யான குற்றச்சாட்டுக்கு தண்டனையா 6 வருஷத்துக்கு நீங்க எனக்கு சேவகனா இருந்து ஒவ்வொரு நாளும் சேவை செஞ்சாகணும். என்ன? அடேங்கப்பா. இங்க பாருங்க சித்துசேன் அவர்களே, நான் பண்டிதர் ராமகிருஷ்ணா, சித்துசேன் அவர்களே, எவ்வளவு அற்புதமான கலைஞர் நீங்க. ஆனா உங்களுக்குள்ள எவ்வளவு கோபம், எவ்வளவு தலைகணம். இது நல்லதுக்கு இல்ல. சரி, பண்டிதர் ராமகிருஷ்ணரோட தரப்புல இருந்து அந்த சவாலை இப்ப நானே ஏத்துக்கிறேன். என்ன? சரியா 2 நாளைக்கு அப்புறமா பண்டிதர் ராமகிருஷ்ணர் இங்க இதே அரசவையில உங்க எல்லாருக்கும் முன்னாடி உங்கள மாதிரியே கையால மிருதங்கத்தை தொடாம வாத்தியத்தை வாசிச்சு காமிப்பாரு. மந்திரியாரே, மகாராஜா, இந்த விஜயநகர ராஜ்யத்தோட சிறந்த சங்கீத வித்வான 2 நாளைக்கு அப்புறமா நான் தேர்ந்தெடுக்கிறேன். கட்டளைப்படியே மகாராஜா. இன்னைக்கான சபை இதோட முடிவடையுது. மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர், மகாராஜா கிருஷ்ணதேவராயர். பல வருட பயிற்சி இருந்தாலே இது கஷ்டம். அது 2 நாள்ல எப்படி செய்ய போறார் பண்டித ராமகிருஷ்ணர்? நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அந்த தலகண பிடிச்ச சித்துசேனுக்கு பாடம் கற்பிக்கணும்னா இந்த சவாலை நிச்சயமா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நீங்க நான் மிருதங்கத்தை தொடாமலேயே மிருதங்கத்தை வாசிக்கிற வழியை தேடுவேன். அதானே சொல்ல வரீங்க மகாராஜா? ஆமா பண்டிதர் ராமகிருஷ்ணா. ஆனா எப்படி 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 மகாராஜா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் மகாராஜா? வழியை தேட வேண்டியது நான் தானே. இங்க பாருங்க, நான் முடிவெடுத்துட்டேன். அப்படியா? என்ன முடிவு எடுத்திருக்கீங்க மகாராஜா? பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் என்ன முடிவெடுத்திருக்கேன்னா, இந்த பிரச்சனைக்கான தீர்வை யோசிக்கிறதுக்கு நீங்க தான் சரியான ஆளா இருப்பீங்க. அதாவது நானும் யோசிக்கிறேன், நீங்களும் யோசிங்க. சேர்ந்தே நம்ம பிரச்சனைக்கான தீர்வை தேடுவோம். சரிதானே? சரிதான் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா, சரிதானே? சரிதான் மகாராஜா. அற்புதம் அற்புதம். இப்ப நான் களைப்பா இருக்கேன். நான் போய் ஓய்வெடுக்கிற பண்டிதர் ராமகிருஷ்ணா. இவரு ஓய்வெடுக்கிறதுக்கு கிளம்பிட்டாரு. ஆனா நான் எப்படி வழியை தேடுவேன்? இதோ பாருங்க சித்துசேன் அவர்களே, இந்த பண்டித ராமகிருஷ்ணன் கிட்ட எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க நிச்சயம் அவன் உங்களை பார்க்க இங்க வருவான் தான் நான் நினைக்கிறேன்.
இங்க வந்து உங்களோட மனசை எப்படியாவது குழப்பி உங்க முடிவுல இருந்து உங்களையே பின்வாங்கிறதுக்கு எதையாவது செய்வான். அப்போ நீங்க எச்சரிக்கையா இருந்து தப்பிச்சுக்குங்க. அந்த பண்டித ராமகிருஷ்ணன் அவன் அறிவை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறவன். நீங்க என்ன சந்திச்சது இருக்கு அது அந்த ஈஸ்வரனோட கருணைன்னே நான் நினைக்கிறேன். அதனால இனிமேதான் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு புரியுதுல்ல? புரிஞ்சுது குருவே, எல்லாம் தெளிவா புரிஞ்சுது. நீங்க கவலைப்படாதீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு நான் கொடுத்த சவாலை திரும்ப வாங்கிக்க மாட்டேன். நிச்சயமா மாட்டேன். அரசவையில இருக்கிற எல்லாரும் முன்னாடி அவனை நிக்க வச்சு அவமானப்படுத்தி அவனை நிச்சயமா நான் பழி வாங்குவேன் குருவே. இது நான் தர வாக்கு. அடடா, ரொம்ப நன்றி. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. இந்த விஜயநகரத்தோட சிறந்த கலைஞர்ங்கிற விருதை பெற போறது நீங்க தான். அதுக்கு நான் உத்தரவாதம். அது மட்டுமில்ல, இதுக்கப்புறம் மகாராஜா கிட்ட சொல்லி அரசவையோட சிறந்த இசைவாணர்ங்கிற பதவியும் உங்களுக்கு கிடைக்க செய்றேன். ரொம்ப நன்றி குருவே. அந்த சித்துசேன் அவர்களால பண்ண முடிஞ்சது என்னால ஏன் பண்ண முடியாது? ஆனா மகாராணி திருமலம்பா, நீங்க இப்போ என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நான் இந்த கரண்டியே தொடாம இதுல இருக்க பாயசத்தை கிண்ட போறேன் மகாராஜா. சேவகரே, பாத்திரத்துல கரண்டிய போடுங்க. மகாராணி அவர்களே, பாயாசம் சூடாயிடுச்சு. ஆமா ஆமா. அத சாப்பிட்டு பார்க்கிறதுக்கு நான் ஆர்வமா இருக்கேன். இன்னைக்கு ரொம்ப சிறப்பா உங்க கையால செய்யப்பட்ட பாயாசத்தை நானும் மகாராணி சின்னாதேவியும் சாப்பிடலான்னு ரொம்பவே ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த பாயாசத்தை நாங்க சாப்பிடலாமா? மகாராஜா, இந்த கரண்டிய நகர மாட்டேங்குது. இந்த கரண்டி நகரலன்னா அப்புறம் இந்த பாயசம் தீஞ்சு போயிடும். தீஞ்சு போயிடும் இல்ல மகாராணி, ஏற்கனவே தீஞ்சு போயிடுச்சு. ஐயோ மகாராஜா, பாயசம் தீஞ்சிடுச்சு. அழாதீங்க மகாராஜா. நான் இப்ப சித்துசேன் அவர்களை சந்திக்க விரும்புறேன். அவர்தான் எனக்கு தொடாமலேயே கரண்டி எப்படி நகர்த்தணும்னு சொல்லி கொடுப்பாரு. கடவுளே, நான் என்ன கனவு காண்றேனா என்ன? அம்மா, இது 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 தொடாமலேயே எப்படிமா சத்தம் இதுல இருந்து வருது? பசிக்குதா? ஐயோ, இதான் பிரச்சனையே. பசிச்சா முதல்ல லட்டு தின்றீங்க, லட்டு அப்புறமா சாப்பிடுங்க. முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. இதுல இருந்து எப்படி சத்தம் வருது? என்னால பேச முடியாதுங்கிறதுனால என்னோட வார்த்தைக்கு சாரதா குரல் கொடுக்கறா. அப்படின்னா அப்படின்னா நான் சொல்றேன். ஓ, சரி சரி, போதும் போதும், புரிஞ்சிடுச்சு. அது என்னன்னா, விஜயநகரம் முழுக்க யாரோ ஒருத்தர் தொடாமலே மிருதங்கத்தை வாசிக்கிறாராமே, அவரை பத்தி தான் பேசுறாங்க. அதனாலதான் நாங்களும் ஒரு முறை பயிற்சி பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சு ஆரம்பிங்கம்மா. போதும் 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 போதும். ஒன்னு சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி நீங்க எப்பவாவது கருவியை தொடாமலேயே இந்த கருவியை வாசிக்கிறவங்களை பத்தி நீங்க எப்பவாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி வேலைகளை பேய்ங்க தான் பண்ணோம். அம்மா, அப்படின்னா விஜயநகரத்துல பேய் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இருக்க வாய்ப்பு இருக்கா? அந்த சித்தசேனை பார்த்தப்போ எனக்கும் இதே மாதிரி தான் தோணுச்சு. அவன் மனுஷனே கிடையாது, அவன் ஒரு பேய். ஒரு பேய்க்கு சேவகனா இருக்கிறவங்களோட கூட
விஜயநகரத்துல எந்த பேயும் வரல சாரதா. அந்த கலைஞருடைய பேரு சித்துசேன். இன்னைக்கு அவன் மகாராஜா முன்னாடியும் 2 மகாராணிகளுக்கு முன்னாடியும் அவனோட இந்த வித்தியாசமான கலைய பண்ணி காமிச்சான். அப்புறம் 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 என்ன அப்புறம்? அப்புறம் மகாராஜா எனக்கு என்ன கட்டளை போட்டாருன்னா, நானும் அந்த மிருதங்கக்கார மாதிரியே மிருதங்கத்தை தொடாமலேயே அதை வாசிச்சு காட்டணுமா, அதுவும் 2 நாளைக்குள்ள. ஒருவேளை உங்களால இத பண்ண முடியலன்னா சொல்லுங்க. முடியலனா 6 வருஷத்துக்கு நான் அந்த மிருதங்கக்காரனுக்கு வேலைக்காரனா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் புது புது பிரச்சனையில மாட்டிக்கிற. நீ கஷ்டப்படுறது மட்டும் இல்லாம எங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்துற. வேண்டாம் அம்மா, வேண்டாம். தாயே, இப்ப என்ன பண்றது? உள்ள அம்மா, வெளியில சித்துசேனோட சவாலு. இந்த ரகசியம் நிச்சயமா சித்துசேன் அவர்கள் மூலமா தான் எனக்கு நிச்சயமா தெரிய வரும். நான் அவரை சந்திச்சே ஆகணும். ஏன்னா என்கிட்ட வேற எந்த வழியும் இல்ல பட்டு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.